இப்போது இந்த 1993ஆம் ஆண்டு மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் 257 பேரை பலி கொண்ட இந்த சம்பவத்தில் குற்றவாளி யாக்கூப் மேமன் தற்போது தூக்கிலிடப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹிருல்லா தொடர்பில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை கேட்போம். வணக்கம் திரு ஜவாஹிருல்லா, சொல்லுங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன? இன்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை நல்லடக்கம் செய்ய போகின்றோம். தன் காலமெல்லாம் மரண தண்டனைக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர், மரண தண்டனைக்கு எதிராக அக்னி சிறகுகளை எழுதியிருக்கக்கூடியவர். அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போது 21 கருணை மனுக்களை, மரண தண்டனை கைதிகளுடைய கருணை மனுக்களை ஏற்று அவர் அதனை ஆயுள் தண்டனையாக குறைத்தார். அந்த பெருமகனாரை இன்று அடக்கம் செய்யக்கூடிய தினத்திலே நாடு முழுவதும் அதாவது அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நேரத்துல இந்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இன்று யாக்கூப் மேனன் அவர்களை அவசரமாக தூக்கிலிட்டது நீதியை புதைத்த நாளாக நான் கருதுகின்றேன். வழக்கறிஞர் புகழேந்தி சொன்னது போல யாக்கூப் மேனனுக்கு ஒரே ஒரு கன்ஃபெஷன், ஒரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், அதை கொடுத்தவரும் ஒரு அப்ரூவர். அந்த அப்ரூவரும் கூட பிறகு தன்னுடைய வாக்குமூலத்தை திரும்ப வாபஸ் வாங்கிவிட்டார். இந்த சூழலிலே இந்திய நீதிமன்றங்கள், குறிப்பாக உச்ச நீதிமன்றங்களுடைய சில நீதிபதிகளுடைய தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப அமைந்திருக்கின்றதா என்ற ஒரு பெரிய கேள்வியே இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை விசாரித்த அந்த 2 நீதிபதிகள், முதலிலே விசாரித்த நீதிபதிகளில் நீதிபதி ஜோசப் குரியன் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில யாக்கூப் மேனனுக்கு தூக்கு தண்டனை வழங்கக்கூடாது என்று சொல்லி அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷனை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு நீதிபதி AS தேவே அரசியலமைப்பு சட்டங்களை விட்டுவிட்டு மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டி தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார். இந்த நாட்டினுடைய நீதி பரிபாலன சபையின் மீதான நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையிலே தான் இது நடந்திருக்கின்றது. கருணை மனுவை மீண்டும் போடும் போது ஏன் இந்த அவசரம்? அந்த மும்பை குண்டுவெடிப்பு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, மிக பயங்கரவாத செயல். அதுல ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த வழக்கில் கூட குண்டை வைத்தவர்கள் என்று சந்தேகிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும் போது வெறுமனே சதி திட்டம் தீட்டினார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி, அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி மட்டுமல்ல, இதனுடைய முக்கியமான குற்றவாளி டைகர் மேமனுடைய சகோதரர் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி யாக்கூப் மேனன் தூக்கிலிடப்பட்டிருக்கின்றார். இன்று நீதி செத்த நாளாகவும் இருக்கின்றது. அப்துல் கலாம் அவர்களை நாம் புதைக்கக்கூடிய இந்த நாள், யாக்கூப் மேனனை தூக்கிலிடத்த இந்த நாள், இந்தியாவில் நீதி இறந்து விட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் இதை நான் கருதுகிறேன்.